குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி லெக்சர் 22 பார்க்கலாம். ஸோ லெக்சர் 22ல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கப்புள் பார்க்கலாம். கப்புளுங்க டேர்ம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் என்ன பண்ணோம், ஒரு சாப்டரில் ஒரு லெக்சரில் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். அடுத்து சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ். சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம ஒரு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம், அதை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸாகவும் கப்புளாகவும் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்டன்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரிசல்டன்ட் வச்சு ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கிடச்சிருமா, அதை ஒரு ஈக்குவலன்ட் ஃபோர்ஸும் கப்புளாகவும் மாற்றலாம். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க இன் ஜென்ரல் எனி சிங்கிள் ஃபோர்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ சிங்கிள் ஃபோர்ஸ் ஆகுமா, அந்த சிங்கிள் ஃபோர்ஸை இட் கேன் பி ரீப்ளேஸ் பை அன் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் அண்ட் அ கப்புள் அட் எனி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கப்புள்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ இதான் கப்புள். நீங்கள் பார்க்குறீங்களா, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் அப்வர்ட், அப்போ அது ப்ளஸ் எஃப். இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட், அதுவும் எஃப் தான் ஆனால் ஆக்டிங் டவுன்வர்ட். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, சேம் இன் மேக்னிடியூட் இருக்குது, ரெண்டுமே எஃப் தானே. அண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஒன்று அப்வர்ட், இன்னொன்று டவுன்வர்ட். ஸோ டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி லைன் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குது, ரெண்டும் பேரலாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூடாக இருக்கணும், ஈக்குவல் ஆர் சேம் இன் மேக்னிடியூடாக இருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கணும். அப்புறம் லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இருக்கும். லைன் ஆஃப் ஆக்ஷன் சேமாக இல்லை பேரலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு கப்பில் கான்ஸ்டியூட் பண்ணும். அப்போ இப்படி ஒரு டேர்னிங் எஃபெக்ட் இருக்குல்ல, இதான் கப்பிள். ஸோ இது கிளாக் வைஸ். ஸோ இந்த கப்பிள் வேல்யூ என்னென்னா எஃப் இன்ட்டு ஏ. ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏ. ஸோ எஃப் இன்ட்டு ஏ தான் கப்பிள். ஆல்ரெடி கப்பிள் மொமெண்ட் சொல்லுவாங்க, மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ இங்கே பாருங்கள், சரி நான் சொன்னேன், டூ ஃபோர்ஸ் எஃப் அண்ட் மைனஸ் எஃப் having the same magnitude, parallel lines of action and opposite sense are said to form a couple. அதுக்கப்புறம் இந்த கப்பிள் நான் சொன்னல ரொட்டேட் பண்ணோம். வேல்யூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏ இருக்குல்ல, அது இன்ட்டு எஃப். அதே மாதிரி இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏ இருக்குல்ல, அது ஆர்ம் ஆஃப் த கப்பிள்னு சொல்லுவாங்க. இங்கே நான் ரெண்டு ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிச்சு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கப்பிளில் சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் அபவுட் எனி பாயிண்ட், ரெண்டு ஃபோர்ஸோட மொமெண்ட் அபவுட் எனி பாயிண்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏல மொமெண்ட் எடுக்கலாம். ஏல மொமெண்ட் எடுத்தால் என்ன ஆகும், இந்த எஃப் ஆக்ட் ஆகாத ஏல அது என்ன ஆகும், அது 0 தான் ஆகும். இந்த ஃபோர்ஸு எஃப் இருக்குல்ல, அது மொமெண்ட் என்ன வரும், ஸோ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, அதுக்கு பேரலாக ஏல மொமெண்ட் எடுத்துக்க போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏ. அப்போ இந்த எஃப் இன்ட்டு ஏ, இது என்னது கிளாக் வைஸ். மொமெண்ட்னாலே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தானே. இப்போ எஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஏ. அடுத்து நான் பி பாயிண்டில் மொமெண்ட் எடுக்கிறேன். பி பாயிண்டில் மொமெண்ட் எடுத்தால் என்ன ஆகும், அகெயின் என்னென்னா ஒன் செகண்ட். அகெயின் பியில் மொமெண்ட் எடுத்தால் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத எஃப், அது என்ன ஆகும், மொமெண்ட் ஆஃப் எஃப் வாட் பி 0 தான். நான் சொல்லியிருக்கல, லைன் ஆஃப் ஆக்ஷன் பேரலாக லைன் வர்றப்போ அது மேலே வரும், அதனால 0 ஆயிரும். அப்போ அது விட்டுடலாம். இந்த எஃப் இருக்குல்ல, அதுக்கு மொமெண்ட் தான் ஆகும், எஃப் கிளாக் வைஸ். ஸோ எஃப் கிளாக் வைஸ். ஸோ எஃப் இன்ட்டு திரும்ப இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் எஃப்க்கு இங்கே பேரலாக லைன் வரையிடும், ரெண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஏ. அப்போ எஃப் இன்ட்டு ஏ தான் மொமெண்ட். ஸோ புரியுதா, திரும்ப சொல்கிறேன். ஸோ பியில் மொமெண்ட் எடுக்கிறோம், இந்த எஃப் 0 ஆயிரும், இந்த டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற எஃப்க்கு மொமெண்ட் 0. இப்போ ரிமைனிங் இந்த எஃப் தான். ஸோ இந்த எஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஏ ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஏ. அடுத்து ஓ பாயிண்ட்லேயே மொமெண்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் கப்பலோட மொமெண்ட் 0 தானே வரணும். அப்போ ஓவில் எடுத்து பார்க்கலாம். ஓவில் சாரி இது என்ன பண்ணலாம், மொத்தம் ஏவா, மொத்த டிஸ்டன்ஸ் அந்த ஆர்ம் ஆஃப் த கப்பல் சொல்கிறோம்ல, ரெண்டு ஃபோர்ஸ்க்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஏ மைனஸ் எக்ஸ். சரியா. இப்போ அபவுட் ஓ மோட் தானே வரும், இந்த எஃப் இன்ட்டு எக்ஸ், இந்த எஃப் இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ், ரெண்டுமே கிளாக் வைஸ் தான். ஸோ ஓவில் மொமெண்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த எஃப் இருக்குல்ல, அதுக்கு பேரலாக ஓவில் ஒரு லைன் வரையணும், லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு. ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் என்னது, எக்ஸ். அப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ்.
கிளாக் வைஸ் தான், இது வந்து கிளாக் வைஸ் தான். அதே மாதிரி இதுவும் கிளாக் வைஸ் தான். இந்த ஃபோர்ஸுக்கு ஓக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். ரெண்டு கையில் டிஸ்டன்ஸ் என்னது a மைனஸ் எக்ஸ், a மைனஸ் எக்ஸ். அதான் இங்கே கொடுத்துருக்கு f இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் f இன்ட்டு a மைனஸ் எக்ஸ். f இன்ட்டு எக்ஸ் என்ன fx, f இன்ட்டு a மைனஸ் எக்ஸ்னா வரும் fa மைனஸ் fx. இங்கே என்ன கேன்சல் ஆயிரும், fx மைனஸ் fx கேன்சல் ஆகும், fa வந்துடும். பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் a பாயிண்டில் மொமெண்ட் எடுத்தாலும் f இன்ட்டு a தான், b பாயிண்டில் மொமெண்ட் எடுத்தாலும் f இன்ட்டு a தான், ஓவில் மொமெண்ட் எடுத்தாலும் f இன்ட்டு a தான். ஸோ ரெண்டுக்கு இடையில எங்கே மொமெண்ட் எடுத்தாலும் 0 தான், அதை தாண்டி எடுத்தாலும் 0 தான். ஸோ அதான் இங்கே இந்த கப்பல் த சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் அபவுட் எனி பாயிண்ட் ஐதர் இன் பிட்வீன் த ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவில் எடுத்தாலும் சரி, ஒரு சைடு எடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும். சேம் இன் மேக்னிடியூட் அண்ட் நேச்சர். ஸோ மேக்னிடியூட் வேல்யூ சேமாக தான் வரும், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கிளாக் வைஸ் தானே, அதான் நேச்சர். அடுத்து மொமெண்ட் ஆஃப் த கப்பல் நமக்கு தெரியுமா, ஃபோர்ஸ் இன்டூ ஆர்ம் ஆஃப் த கப்பல், ஸோ எஃப் இன்டூ ஏ. ஸோ அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மொமெண்ட் அண்ட் கப்பல். ஸோ கப்பல் வந்து ஒரு டேர்னிங் எஃபெக்ட். கப்பல் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணலாம், அதே பிளேனில் மூவ் பண்ணலாம், பேரலல் பிளேனில் மூவ் பண்ணலாம், ரெசல்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் மொமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போயே மொமெண்ட் எடுத்தோம் தானே, அந்த ஃபோர்ஸ்க்கு மொமெண்ட்டுக்கு ஒரு ஆக்சஸ் இல்லாட்டி ஒரு பாயிண்ட் தேவைப்படும். அதான் இங்கே எடுத்துருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் must include a description of the reference axis about which the moment is taken. ஸோ கப்பல் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே மொமெண்ட் அப்படி இல்லை, ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம், சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும். அபவுட் ஏ மொமெண்ட் எடுக்கிறோம், அபவுட் பி எடுக்கிறோம், அபவுட் ஆக்சஸ் எடுக்கிறோங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் இருக்கும். அப்போ டைப்ஸ் ஆஃப் கப்பல் வந்து அது நேச்சர் பொறுத்து தான். ஸோ கிளாக் வைஸ் கப்பல், ஆன்டி கிளாக் வைஸ் கப்பல். ஸோ இது எல்லாமே பாருங்கள், வந்து ஃபிகர் பாருங்கள், ஃபிகர் 6.2 எல்லா ஃபோர்ஸும் வந்து கிளாக் வைஸ் தான். எல்லா கப்பலும் வந்து கிளாக் வைஸாக தான் இருக்குது கப்பல். இது ஹரிசாண்டலாக வச்சா, இது இன்க்ளைனில் வச்சு, இது எல்லாமே என்னது கிளாக் வைஸ் கப்பல். இதே வந்து இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கப்பல், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கப்பல். எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தானே, எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். இன்க்ளைன்ட் ஆங்கிள் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நம்ம ஒரு ரிசல்டன்ட் ஃபார்ம் பண்ணுறப்போ அது ஆன்டி கிளாக் வைஸ்னால் எப்படி போடணுங்கிறது தெரியும் நம்மளுக்கு, அதுக்கு தான் இது ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ 2 ப்ராப்ளம் பார்க்கலாம் பார்ட் 1ல், அடுத்த வீடியோவில் 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். மொத்தம் 3 ப்ராப்ளம் தான் நான் அசைன்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பண்ணிடுங்க எல்லாருமே, அப்போ தான் உங்கள் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு இதை நோட்ஸ் மாதிரி எழுதிருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை ரெஃபரன்ஸாக வச்சு அசைன்மெண்ட் போடுங்க, அது பிளாங்காக போட வேண்டாம், அப்போ தான் உங்கள் ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பேட்டர்ன் வேறு மாற்றல, கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் மாற்றிட்டான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி, நீ எம்சிக்யூ கிடையாது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது, பட் ஸ்டில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தானே அங்கே இருக்க ப்ராப்ளம் போட முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், சிஸ்டம் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸ். நிறைய பேரலல் ஃபோர்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆக்டிங் ஆன் ரிஜிட் பார். ரெடியூஸ் சிஸ்டம் டு அ சிங்கிள் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து சிங்கிள் ஃபோர்ஸ் இன் கப்பல் அட் ஏ, சிங்கிள் ஃபோர்ஸ் இன் கப்பல் அட் பி. ஸோ எப்படி சிங்கிள் ஃபோர்ஸ் இன் கப்பல் ரெடியூஸ் பண்ணுறது நான் சொல்லலை, ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன். ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் 4 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபோர்ஸை சிங்கிள் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். சிங்கிள் ஃபோர்ஸ்னால் என்ன, ரிசல்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிங்கிள் ஃபோர்ஸ் ரிசல்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு எப்படி சிங்கிள் ஃபோர்ஸ் இன் கப்பல் அட் ஏவை ரெடியூஸ் பண்ணுறது, அடுத்து சிங்கிள் ஃபோர்ஸ் இன் கப்பல் அட் பியை ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்கிள் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரிசல்ட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சிங்கிள் ஃபோர்ஸ்னால் ரிசல்ட் நான் சொல்லியிருக்கேன், அப்பர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ் வச்சுக்கோம். இங்கே இதெல்லாம் அப்பர்டாக இருக்குது, 30 அப்பர்டாக இருக்குது, 70 அப்பர்டாக இருக்குது. ஸோ +30 +70, அப்புறம் -150 -10. ஸோ போட்டால் என்ன வருது, -60 வருது. அப்போ என்ன அர்த்தம், நம்மளோட ரிசல்ட்டுக்கு வந்து டவுன்வர்ட்ஸ் தான். மேக்னிட் ஆஃப் ஆர் எவ்வளோ 60 நியூட்டன், டைரக்ஷன் டு டவுன்வர்ட்ஸ். அடுத்து லொக்கேஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம் போன லெக்சரில், வேரிங்னான்ஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிசல்டன்ட் வந்து ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கலாம். ஸோ வேரிங்னான்ஸ் தியரம் என்னது, மொமெண்ட் அபவுட் ஏ தான் எடுக்க போகிறோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ரிசல்ட் ஃப்ரம் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சமேஷன் MA = R × X. ஸோ சமேஷன் MA கண்டுபிடிக்கலாமா. ஸோ கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ ஏல மொமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஏல மொமெண்ட் எடுத்தோன்னா 30 நியூட்டன் ஆகும், 30 × 0 ஆயிரும். ஸோ மற்றது எல்லாமே எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 150 பார்க்கலாம். வேறு ஃபோர்ஸ் இருக்குது, 150 இருக்குது, 70 இருக்குது, அப்புறம் 10 இருக்குது. ஸோ 150 ரொட்டேட் பண்ணி பாருங்கள், அபவுட் என்ன இருக்குது கிளாக் வைஸ். அதே மாதிரி 10 டவுன்வர்ட் ஆக்ட் ஆகாது, அதுவும் வந்து கிளாக் வைஸ் தான். ஸோ கிளாக் வைஸ்னால் ப்ளஸ், ஸோ 150. ஸோ கிளாக் வைஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகாதா, அப்போ ஏல அதுக்கு பேரலாக ஒரு லைன் வரையணுமா, ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான் ரிக்வயர்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம்ல, அப்போ 1 மீட்டர். ப்ளஸ் 150 × 1. அடுத்து 10க்கு பேரலாக ஏல லைன் வரைங்க, ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னது
ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் 1 + 1 + 1.5 அப்புறம் வச்சு 2 + 1.5 3.5 அப்போது ப்ளஸ் 10 × 3.5 அடுத்து இந்த 70 நியூட்டன் இருக்கா 70 நியூட்டன் அப்வர்டா ஸோ இதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள் அபவுட்டே அப்போ என்ன ஆகுது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்போது -70 அடுத்து 70க்கும் ஏக்கும் அதில் எனக்கு டிஸ்டன்ஸ் என்னது 2 மீட்டர்ஸ் அப்போது -70 × 2 ஸோ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நான் போட்டுட்டு நான் சொன்னேன்ல 150 × 1 + 150 × 1 + 10 × 3.5 -70 × 2 அப்போ 45 வருது 45 என்னது கிளாக் வைஸாக வந்துருச்சு கிளாக் வைஸ்னால் ஆர் எப்படி இருக்கணும் சமேஷன் MA = R × X MA என்ன வேல்யூ வருதோ என்ன நேச்சர் வருதோ இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் அதே தான் ஆர்க்கும் வரும் இப்போ ஆர் எப்படி இருக்கணும் கிளாக் வைஸாக இருக்கணும் கிளாக் வைஸ்னால் ஆர் நம்ம டவுன்வர்டாக தான் போட்டோம் டவுன்வர்ட்னா கிளாக் வைஸாக கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள் டவுன்வர்டாக இருந்தால் எந்த ஃபோர்ஸ் டவுன்வர்டாக இருந்தாலும் அதோட மவுண்ட் வந்து கிளாக் வைஸாக தான் இருக்கும் அப்போ ஆரும் வந்து டவுன்வர்டாக தான் ஆக்ட் ஆகுது = R × X அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க எக்ஸ் எவ்வளோ வருது MA வந்து 45 R வந்து 60 × X அப்போ எக்ஸ் வந்து 45/60 எக்ஸ் வந்து 0.75 இங்கே மார்க் பண்ணியாச்சா ஏசியூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 மீட்டர் அப்போது ஆர் அதுக்கு இடையில தானே இருக்கும் 0.75 தானே 1ஓட கம்மி தானே அப்போ இங்கே தான் ஆர் இருக்குது 60 நியூட்டன் டிஸ்டன்ஸ் வந்து 0.75 ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாமா ஏபி இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஆர் வந்து 0.75 ஃப்ரம் ஏல ஆக்ட் ஆகுது மொத்தம் வந்து 3.5 இப்போ பிலேருந்து எவ்வளோ ஆர் ஆக்ட் ஆகும் 2.75 2.7 எப்படி கிடச்சிது மொத்தம் 3.5ல் நம்ம 0.75 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட் வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அது என்னது ஆர் வந்து 60 நியூட்டன் அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் சமேஷன் MA = R × X வேரிங் நோன்ஸ் தியரம் வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கிடச்சிச்சு அது எப்படி ஒரு சிங்கிள் ஃபோர்ஸின் கப்பலாக மாற்றலாம் அப்போ இதானே இருக்குது ஆர் வந்து 0.75 ஃப்ரம் ஏல ஆக்ட் ஆகுது ஸோ இதுக்கு நம்ம மொமெண்ட்டும் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸும் கப்பலாக மாற்றணும் இப்போ ஆர் கப்பல்னால் எப்படி பண்ணுவோம் ஆர் கப்பல்னால் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது ஏல தானே நம்மளுக்கு கப்பல் வேணும் இப்போ ஏல வந்து இது டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதா இது இந்த அப்படாக இருக்கும் இது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் நம்ம வேணும் 60 டவுன்வர்டாக இருக்கா ஏல தான் கப்பல் அட்ஜஸ்ட் இங்கே 60 அப்பர்ட் வரணும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம போட முடியாது இல்லை ஏல ஃபோர்ஸே இல்லை திடீர்னு நம்ம போய் ஒரு அப்பர்ட் 60 போட முடியுமா அப்போ என்ன பண்ணால் ஒரு டவுன்வர்ட் 60யும் போடணும் ஏன் அது மாதிரி பண்ணுறோம் அப்பர்ட் 60னா +60 டவுன்வர்ட் 60னா -60 அப்போ நான் +60 -60 0 ஆயிருமா அல்டிமேட்டாக இங்கே ஒன்றும் இல்லை தானே ஆக்சுவலாக முதல்ல ஒன்றுமே இல்லாமல் தான் நினச்சி ஏல ஸோ அதே வந்துருச்சா ஸோ அது மாதிரி போடணும் ஸோ இங்கே கப்பல் வேணும்னா இந்த 60க்கு இந்த டவுன்வர்ட் 60க்கு அப்பர்ட் 60 ஏல போட்டணும் இல்லாட்டி என்ன சொல்லலாம் ஏல வந்து ஒரு இதுக்கு வந்து டவுன்வர்ட் 60க்கு அப்பர்ட் 60 தான் கப்பல் வரும் அதனால ஏல வந்து கொலினியர் ஃபோர்ஸ் கொலினியர் ஒரே இதில் ஆக்ட் ஆகும் லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரே லைனில் ஆக்ட் ஆகும் ஸோ ரெண்டு கொலினியர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் ஸோ +60 -60 போட்டுக்கணும் ஏல வந்து நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஸோ எனக்கு கப்பல் வேணும்னா நான் வந்து ஏல தான் கப்பல் வேணும் ஸோ ஏல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் போட்டுக்கணும் எனக்கு ரிக்வயர்டு என்ன எனக்கு அப்பர்ட் 60 தான் வேணும் ஸோ அப்பர்ட் 60 டவுன்வர்ட் 60 ஒரு செட் ஆஃப் கொலினியர் ஃபோர்ஸ் வந்து ஏல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் ஓகே அடுத்து இந்த -6 இது வந்து 60 டவுன்வர்ட் இது ஒரு அப்பர்ட் 60 டவுன்வர்ட் 60 இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிளாக் வைஸ் கப்பல் சரியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸும் போயிடுமா இது 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 போயிடுச்சு இது ரெண்டு தான் நான் கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் மிச்சமாகும் ஒரு டவுன்வர்ட் 60 இருக்கும் ஸோ வந்து அந்த ரெண்டு கப்பலையும் அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் இங்கே இருக்குல்ல இந்த டவுன்வர்ட் 60 இந்த அப்பர்ட் 60 நான் என்ன பண்ணுறேன் ஒரு கப்பல் இது என்னது கிளாக் வைஸ் கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணுவேன் இப்போ என்ன மிச்சம் இருக்கும் இந்த ஒரு டவுன்வர்ட் 60 மட்டும் இருக்கும் ஸோ ஏல வந்து இந்த டவுன்வர்ட் 60 அப்புறம் அந்த கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன் இது கிளாக் வைஸ் தானே ஸோ கிளாக் வைஸ்னால் இப்படி தானே மார்க் பண்ண முடியும் கிளாக் வைஸ்னால் இப்படி தான் மார்க் பண்ணுவேன் இது கிளாக் வைஸ் கப்பல் தானே அப்போ இந்த கிளாக் வைஸை நான் மார்க் பண்ணிக்கலாம் அது வேல்யூ என்ன கப்பலோட வேல்யூனா 60 × ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்ன ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன இந்த ரெண்டு ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தானே கப்பல் ஃபார்ம் ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்ன 0.75 ஸோ 60 × 0.75 தான் கப்பலோட வேல்யூ சரி புரியுதா ஏலேருந்து ரிசல்ட்டு எங்கே ஆக்ட் ஆகுன்னு பார்த்தாச்சு அது கப்பல் வேணால் இது டவுன்லோட் ஆக்ட் ஆகுனால அப்படா போடணும் ஸோ அப்படியே சும்மா அப்பட் மட்டும் போடணும் இந்த அப்படுக்கு ஒரு டவுன்லோடாகவும் போட்டுக்கணும்
ஏல. அப்போ இந்த 2 ஃபோர்ஸை ஒரு கப்புளாக நான் வந்து மாற்றிக்கிறேன். 60 × 0.75 தான் அதோட வேல்யூ. ஸோ இப்படி வந்துடும். அந்த மிச்சம் இருக்க 60 டவுன்வர்ட் ஏல இருக்க மிச்சம் 60, அப்புறம் 60 × 0.7 45 நியூட்டன். ஸோ இதே மாதிரி பிலையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதான் தேர்ட் ஒன். ஒரு சிங்கிள் ஃபோர்ஸு கப்புலர் பி. இதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன வரும்? ஸோ ஏலேருந்து 0.75. அப்போது ரிசல்டன்ட் வந்து பிலேருந்து எவ்வளோ? 2.75. சரி, அதை போட்டாச்சு. அடுத்து இங்கே ரிசல்டன்ட் 60 ஆக்டாக பியில் என்ன பண்ணணும்? கப்பல் வேணும்னா டவுன்வர்டு அப்வர்டாக போடணும். அதுவும் நிறுத்தக்கூடாது. ஒரு இன்னும் டவுன்வர்டு ஆப்போசிட்டாக பியில் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணணும். எப்போவுமே அதாங்க, கப்பல் வேணும்னா பியில் கப்பல் வேணும்னா அந்த ரிக்வயர்ட் ஃபோர்ஸ்க்கு அது டவுன்வர்டாக இருந்தால் இது அப்வர்டாக போடணும். அது அப்வர்டாக இருந்தால் டவுன்வர்டாக போடணும். போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு நிறைய போடணும். இது டவுன்வர்டாக இருந்துச்சு அப்புறம் அப்வர்டாக இருந்தால் தான் கப்பல் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? பியில் வந்து ஒரு அப்வர்ட் ஒரு டவுன்வர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 ஃபோர்ஸ் அப்வர்ட் டவுன்வர்ட் இது 2 சேர்த்து ஒரு கப்பல். அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ என்ன? 60 × 2.75. இதுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு 2.75 தான். அப்போ இது ரெண்டும் எனக்கு வந்து நான் ஒரு கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரி, எனக்கு பதில் தேவை. அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? பியில் ஒரு டவுன்வர்ட் 60 இருக்கும். இப்போ இந்த பியில் ஒரு டவுன்வர்ட் 60, அப்புறம் 60 × 2.75 தான் எனக்கு ரிக்வயர்ட் வேல்யூ. ஓகே, அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்காங்க? 2 வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபிகர் ஷோஸ் 2 வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் அந்த கப்பல் ஆஃப் நாலி 20 kN. ஸோ கப்பல் கொடுத்துருக்காங்க 20 kN இருக்குல்ல. இந்த ப்ராப்ளமில் ஒரு கப்பல் இருக்குது 20 kN. இதுக்கு வந்து எல்லாம் சொல்கிறாங்க. டிட்டர்மைன் த ரிசல்டன்ட் ஆஃப் சிஸ்டம். ரிசல்ட்னு சொல்லுவாங்க, சிங்கிள் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் ஃபோர்ஸ் எல்லாமே ஒன்று தான். ப்ரொடியூஸ் டு ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டம். இப்போ ஏலியான்னு கேட்குறாங்க. போன ப்ராப்ளமில் ஏலியும் கேட்டாங்க, பிலையும் கேட்டாங்கல்ல. சிங்கிள் ஃபோர்ஸ்னு கப்பல். இங்கே ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டம்னால அதுதான் சிங்கிள் ஃபோர்ஸ் அண்ட் கப்பல்னாலும் ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டம். ஏல வந்து ஒரு ஃபோர்ஸாகவும் ஒரு கப்பலாகவும் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட். இது திரும்ப நம்ம ரிசல்ட்னு கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு மொமெண்ட்டோ கப்பலோ நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கே ஒரு கப்பல் இருக்குல்ல, அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் பாருங்கள். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கா? 2 டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கா? ஸோ அப்போது வந்து பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ். ரிசல்ட் என்ன வரும்? -40 -60. அப்போ -100 ஆயிரும். -100 வந்து என்னாச்சு? அது டைரக்ஷன் டவுன்வர்ட். இப்போ லொக்கேஷன் திரும்ப வேல்யூ நோட் கிளியர். ஸோ எப்போவுமே நம்ம ஏழு தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஏழு கண்டுபிடிப்போம். சம்மேஷன் MA = R/X. ஸோ MAல மொமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். MAல ஏழு மொமெண்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஏழு மொமெண்ட் கண்டுபிடிச்சா இந்த 40 டவுன்வர்டாக கிளாக் வைஸ், 60 டவுன்வர்டாக கிளாக் வைஸ். 40 இன்ட்டு என்ன வரும்? 40 × 2 + 40 × 2 60 × 8 or 60க்கு என்ன எடுக்க என்ன டிஸ்டன்ஸ்? 4 மீட்டர். ஸோ +60 × 4. அப்புறம் மொமெண்ட் கன்சிடர் பண்ணும்போது கப்பலோட வேல்யூ கன்சிடர் பண்ணும். இதுக்கு என்னது? இது வந்து கிளாக் வைஸ் கப்பல் தானே. அப்போ +20. அவ்வளோதான். கப்பல்னாலே மொமெண்ட் தானே, மொமெண்ட் ஆஃப் கப்பல் தான் சொல்கிறோம். வேல்யூ அப்படியே இருக்கும். இன்ட்டு ஃபோர்ஸ்னா தான் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் போடணும். இது மாதிரி மொமெண்ட் கொடுத்தா மொமெண்ட் அப்படியே எடுத்துக்கணும். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை பார்த்து எடுத்துக்கலாம். சடங்கு பிரேக்க மாட்டிங்களா? +40 × 2 +60 × 4 +20. 20 என்னது? 20 தான் கப்பல். இப்போ முடிச்சிடலாம். ஸோ MA = R/X. அப்போ R வந்து 100 தானே கண்டுபிடிச்சிப்போம்ல. R வந்து 100 × X. ஸோ அதே மாதிரி +340 வருதா? அப்போ R வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட்டாக தான் இருக்கும். கிளாக் வைஸ்னால் அது டவுன்வர்டாக தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம் இருக்குது, டவுன்வர்டாக தான் கிளாக் வைஸாக இருக்கும். அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டம் அட் ஏ. அப்போ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். R வந்து எங்கே இருக்குது? ஏலேருந்து 3.4 இருக்குது. இப்போ ஏல வந்து எனக்கு கப்பல் வேணும், என்ன பண்ணும்? இது டவுன்வர்ட் ஆக்ட் ஆகாதா? அப்போ எனக்கு ரிக்வயர்ட் ஃபோர்ஸ்னால் அப்வர்டாக இருக்கணும். அதோடு நிறுத்தக்கூடாது. ஏல ஒன்று இது அப்வர்டாக டவுன்வர்ட் நம்ம போட்டுக்கணும். இப்போ என்னது? இந்த R = 100, இந்த 100, ரெண்டு சேர்த்து ஒரு கப்பல். கப்பலோட வேல்யூ என்ன? 100 × ரெண்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3.4. 100 × 3.4 தான் கப்பலோட வேல்யூ. அது கப்பலாக ரீப்ளேஸ் பண்ண மிச்சம் என்ன இருக்கும்? இங்கே ஒரு அதான் இங்கே சொல்லிக்கிறேன். இங்கே ஒரு டவுன்வர்ட் 100 இருக்கும். அப்புறம் இந்த கப்பல். ஸோ கிளாக் வைஸ் தானே, கிளாக் வைஸ் அப்படி தானே போடணும் சொல்லியிருக்கேன். கிளாக் வைஸ்னால் இப்படி. ஸோ 100 × 3.4 340. அவ்வளோதான். அதுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த மொமெண்ட் M × A கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதே வேல்யூ தான் வரும். இங்கே எடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும். M × A = R/X இருக்குல்ல. இப்போ இங்கே எடுத்தாலும் கப்பலோட வேல்யூ அதான் வரும். சரியா? அதை வச்சு போகிறோம். தேங்க்யூ. புரிஞ்சு நினைக்கிறேன்ப்பா. இப்போ ஒரு கப்பல் வேணும்னா என்ன பண்ணணும்? அந்த பாயிண்டில்
இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆகிட்டா அந்த அப்போர்டு ஃபோர்ஸாக போட்டுக்கணும் அந்த பாயிண்டில். ஸோ அப்போர்ட் அண்ட் டவுன்வர்ட் 2 ஃபோர்ஸாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 2 டிஸ்டன்ஸ் இடையில 2 ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா மிச்சம் அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மிச்சம் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு கப்பல் இருக்குல்ல. அதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுல்ல, ஒரு ஃபோர்ஸும் ஒரு கப்பலும் மிச்சமாக இருக்காங்க. ஸோ அதான் ரெடியூசிங் இன்ட்டு சிங்கிள் ஃபோர்ஸ் இன் கப்பல். ஸோ இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்காங்க, இதை வச்சு கப்பலாக ரீப்ளேஸ் பண்ணணும். அது என்னது 60 × 2.75. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், இந்த ஒரு சிங்கிள் ஃபோர்ஸும் கப்பலாக இருக்கும். இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம், கப்பல் என்னது 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஒரு கப்பலில் ஃபார்ம் பண்ணணும். லைன் ஆஃப் ஆக்ஷன் பேரலாக இருக்கும். கப்பலோட மொமெண்ட் எந்த பாயிண்ட் எடுத்தாலும், நடுவில் எடுத்தாலும் தாண்டி எங்கே எடுத்தாலும் சேமாக தான் இருக்கும். கப்பல் வந்து எங்கே வேணால் நம்ம தூக்கி வச்சுக்கலாம். வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். டேர்னிங் எஃபெக்டாக இருக்கும். ஆனால் மொமெண்ட்னா ஏதோ ஒரு பாயிண்டில் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அபவுட் ஏன்னு சொல்லுவோம், இல்லாட்டி அபவுட் ஆக்சிஸ் எக்ஸஸ் சொல்லுவோம். அதான் மொமெண்ட். கப்பல்னா 2 ஃபோர்ஸ் இருக்கும், 2 ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்கும். லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பேரலாக இருக்கும். 2 டிஸ்டன்ஸாக ஏன்னு சொல்கிறோம். ஸோ ரிசல்ட் எப்படி கண்டுபிடிக்கும் போன வாட்டியே பார்த்தோம். இங்கே என்ன பார்த்தோன்னா, இப்படி ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் கப்பலாக மாற்றுறது, ஒரு சிங்கிள் ஃபோர்ஸு கப்பலாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு தெரியும்ல, அதுக்கு வந்து கப்பல் வேணும்னா அதுக்கு என்ன ரிக்வயர்ட் ஃபோர்ஸ் அது போட்டு, அதுக்கு ஆப்போசிட்டாக அது ஏல வேணும்னா ஏல வந்து 2 கொலினியர் ஃபோர்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் மிச்சம் இருக்க ஒரு நம்ம என்ன கிடைக்கும், அந்த 2 ஃபோர்ஸை கப்பலாக மாற்றினதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்டில் வேணும். அதான் இங்கே ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ ஓகேப்பா, தேங்க்யூ. அடுத்து பார்ட் 2 நான் வந்து அடுத்த 2 ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ.